சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 21ஆம் நாள் செப்டம்பர் 6 சனிக்கிழமை சதுர்த்தசி திதி. இன்று அவிட்ட நட்சத்திரம் என்று முழுவதுமே அவிட்ட நட்சத்திரம். ஓகேங்களா? இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் கிழக்கு, பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க. மேஷம், நீங்க ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற ஒரு தொழில், ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா வண்டி வாகனங்கள் ஒர்க் பண்ற, அதாவது அதை சரி பண்ண ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, புதிய பொறுப்புகள் தேடி வரும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல்கள் இன்று அமையும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசிக்கு உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக தொழிலில் முன்னேற்றங்கள், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நாள். முயற்சிகள் தாங்க, திறமைகள் வெளிப்படும். அதே நேரத்துல புதிய புதிய ஒப்பந்தங்கள், தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல சில ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நாள். அரசு சார்ந்த ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன். அரசு சார்ந்த ஒரு விஷயத்துல நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அங்க கூட போய் பேசி, அதாவது உயர் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையும் ரொம்ப கவனமா எல்லாமே பாருங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், கடக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனதில் சிறு சிறு சங்கடங்கள், மனதில் எதிர்பாராத சில சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. இருந்தாலுமே நீங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமா எல்லா வேலைகளுமே எல்லாம் பார்ப்பீங்க. இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரன் கவனமா எல்லா வேலையும் பாருங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்கு தொழில் சார்ந்த ஒரு பயணம். ஓகேங்களா? கூட்டு தொழில் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இன்னைக்கு முதலீடுகள் பண்ணீங்க. அது பெரிய லெவல் தொழில் கூட கிடையாதுங்க, ஒரு சின்ன ஒரு பிசினஸ் வச்சுக்கோங்களேன். அதுல கூட இன்னைக்கு ஒரு முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. அதே நேரத்துல தொழில் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவருக்கோ நீங்க ஒரு சில செலவுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சிறு கடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. லாபம் இந்த அளவு நம்ம எதிர்பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த லாபத்தில் குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், ஒண்ணுக்கு சரி பண்ணிக்கோங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் எல்லாமே நடக்குங்க. தொழில நீங்க என்ன இது மாதிரி நம்ம பிசினஸ் மாத்தணும் அப்படி சில ஐடியாக்களை பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஐடியாக்கள் எல்லாமே இன்று வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாள். மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்க ஒரு காரு பைக் வாங்கி விற்கிற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல பின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, டிராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னைக்கு மிக மிக ஒரு சிறப்பான நல்ல காரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நாள். தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலமான ஒரு விஷயங்கள் இன்று நடைபெறுவதற்குரிய மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்கு எதிர்பாராத சிறு சிறு சங்கடங்கள், உங்களுடைய முயற்சிகளில் பின்னடைவு. தொழில் சார்ந்த ஒரு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசலாம். இல்ல பின்னா ஒரு வியாபாரம் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒருத்தரை பார்க்கணும். இப்படி சில முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் பின்னடைவுகள் இன்னைக்கு இருக்கு. எதிரிகளுடைய தொல்லைகளும் இன்னைக்கு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பார்த்து பண்ணுங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலமாக லாபகரமான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். லாபங்கள் இருக்கு. இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு தனவரவு இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? நீங்க சின்ன பிசினஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ அதை பத்தி வெளில சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமாக புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று எதிரிகள் மூலமாக தொல்லைகள். ஆனா அந்த தொல்லைகளையும் அந்த பிரச்சனைகளையும் நீங்க ரொம்ப அழகா சமாளிச்சு எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு நாள் இன்று. சரிங்களா? புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும், வெற்றிகள் தேடி வரும். இன்னைக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீன ராசிக்கு இன்று குழந்தைகள் மீது பாசம் அதிகமா இருக்கும். குழந்தை சம்பந்தமான சிறு பிரச்சனைகள், ஏதாவது உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை ஒன்றுக்கொன்னே பார்த்து சரி பண்ணுங்க. ஓகேங்களா? இது மிக மிக ஒரு சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாமே தரும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.